வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் மணி அவர்களும் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். மது குடிப்பவர்களின் குடும்பங்களும் சிறையில் அடைக்கப்படலாம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. பீகார் மதுவிலக்கு மசோதாவுக்கு அந்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே பீகார்ல பூரண மதுவிலக்கு அப்படின்னு முதலமைச்சர் நிதிஷ்குமார் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் இதை இன்னும் வலுவாக அமல்படுத்துவதற்கான புதிய சட்டங்களை உள்ளடக்கிய இந்த மசோதா தயாராகி இருக்கிறது. மது பாட்டில் வைத்திருந்தா 10 வருடங்கள் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை. வீட்டில் மது பாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட அவங்க இந்த குடும்பத்தார் எல்லோருக்குமே தண்டனை அப்படின்னு பல அம்சங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த மசோதாவை? இல்லை, இது அபத்தத்தின் உச்சகட்டம், இது அராஜகத்தின் உச்சகட்டம். இந்த சட்டம் நிதிஷ்குமார் மாதிரி ஒரு லெவல் ஹெட்டட் சீஃப் மினிஸ்டர்னுவாங்க. அதாவது அவர் ரொம்ப விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சர். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த முதலமைச்சர்கள் அவரும் ஒருவர். அவர் ஏன் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் என்று தெரியவில்லை. 2 விஷயங்கள். ஒன்று, மதுவிலக்கு என்பது உலகம் முழுவதும் தோற்றுப்போன ஒரு விஷயத்தை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை கூட ஓரளவு நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய விதம் என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இந்த சட்டம் புதியதாக அமைச்சரவை அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. சட்டமன்றத்தில் அதை அறிமுகப்படுத்தப் போகிறார்கள். இந்த சட்டம் முதலில் உச்சநீதிமன்றத்தில் மேற்பார்வையில் இருந்து, அதாவது பரிசீலனை, கண்டிப்பாக யாராவது சேலஞ்ச் பண்ணுவாங்க. இது அங்கே முதல்ல தப்புமான்றதே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நீங்கள் கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்ன்றது, கூட்டு தண்டனை என்பது எந்த வழக்கிலுமே கொடுக்க முடியாது. திருட்டு வழக்கிலே ஆகட்டும், கொலை வழக்கிலே ஆகட்டும், பாலியல் வன்முறை ஆகட்டும், எதிலுமே கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது மது விலக்கு என்பது மிக மிக சர்ச்சைக்குரிய, திரும்பவும் சொல்லுகிறேன், உலகம் முழுவதும் தோற்றுப்போன ஒரு விஷயத்தில், மனித உளவியலோடு அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பார்வையும் இப்படிப்பட்ட ஒரு சட்டங்களும் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு பலனையும் கொடுக்க போவது கிடையாது. ஏன் அவர் அப்படி செய்கிறாருன்னு தெரியல. அவர் இன்னொன்று சொல்றார், அடல்ட் மெம்பர்ஸ், வயது வந்தவர்கள் அந்த குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறார்கள், ஒரு மது பாட்டில் அந்த குடும்பத்தில் இருக்குது, அல்ல ஒரு குடித்து விட்டு வருகிறார் என்றால் அந்த 4 பேருக்கும் சிறை தண்டனை என்கிறார். இதெல்லாம் இயற்கை நீதிக்கே புறம்பானது. இப்ப பிரச்சனை மது வேண்டுமா வேண்டாமா என்பது கூட கிடையாது. எந்த ஒரு குற்றத்திற்காகவும் நீங்கள் கூட்டு தண்டனை கொடுக்க முடியுமா முடியாதா என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். அதுவும் மதுவிலக்கு போன்ற விஷயங்கள். இப்ப நம்ம ஹரியானால பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு. என்.டி. ராமராவ் ஆந்திர பிரதேஷ்ல 90களின் மத்தியில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ஆகவே எல்லா மாநிலங்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் மதுவிலக்கு என்ற அந்த விஷயத்தை கையில் எடுத்து தோற்று போய் தான் திரும்ப போயிருக்கிறார்கள். அதிகபட்சம் நீங்கள் அதை ரெகுலேட் பண்ணலாமே ஒழிய பூரண மதுவிலக்கு என்பது இன்றைய நவீன உலகில் சாத்தியமற்ற ஒன்று. அதில் இப்படிப்பட்ட தண்டனைகள் என்பது கண்டிப்பாக வேறு பல பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கும். அவங்க சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்த பீகாரியை நீங்க சிறைக்கூடமாக மாற்ற போறீங்கன்றாங்க. ஆகவே இது நடைமுறைக்கு கிஞ்சித்தும் சாத்தியமற்ற. உச்சநீதிமன்றத்திற்கு கண்டிப்பாக போனால் இந்த சட்டம் முற்றிலுமாக ரத்து செய்யப்படும், ஒருவேளை இது நிறைவேற்றப்பட்டால். ஏன்னா மசோதா அளவில் தான் இப்ப இருக்குது, அது இன்னும் சட்டமன்றத்தில் அவங்க அதை அறிமுகப்படுத்தல. இனிமே எல்லாருமே சம்பளத்தை சரியா வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க, குழந்தைங்களுடைய கல்வி, மருத்துவம் இதெல்லாம் கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொன்னார். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த அந்த நாள்ல செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இது, நிதிஷ்குமார் சொன்ன பதில். இப்ப இந்த மசோதா கொண்டு வரப்பட இருக்கிறது. அவருடைய முடிவில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, மணி சொன்ன பல விடயங்கள் எனக்கு ஏற்புடையது தான். முதல்ல அந்த கூட்டு தண்டனை, பீனல் லாஸ் இப்படி வச்சிருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சட்டம் ஒரு மக்களாட்சிக்கு சரியானது அல்ல. அடிப்படையில் புறையோடி போய்விட்ட ஒரு பழக்கமாக மது பழக்கம் நமது நாட்டில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த மக்களை மீட்க வேண்டிய, குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்க வேண்டிய ஒரு அவசியம், ஒரு கட்டாயம், ஒரு பொறுப்பு, கடமை அரசுக்கு இருக்கின்றது. அந்த இடத்தை விட்டு குடிக்கிறவனை நான் சிறையில் தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்றதே முதல்ல இது ஒரு அராஜகமான, மணி சொன்ன சரியான வார்த்தை, அபத்தமான ஒரு சட்டம். இப்படியெல்லாம் ஒரு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது. அந்த மக்களை மீட்க வேண்டும். ஏன்னா இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அமைப்புகள் உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. குடித்தவர்களை இல்லை போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்பது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இன்னொரு விடயம், மணி ஒன்று சொன்னார், மனிதனுடைய உளவியலோடு என்று சொன்னார். அதை விட உழைக்கும் மக்களினுடைய வாழ்வில் உணவை போல, உடுப்பை போல, வேலையை போல குடியும் ஒரு அங்கமாக இருக்கிறது. அதாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு சட்டம் நீங்கள் போட வேண்டிய அவசியம்? தான் மதுவிலக்கு கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னோம்னா, நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வந்துட்டதுக்கு பிறகு அங்கே கள்ளத்தனமாக விற்கப்படக்கூடிய, தயாரிக்கப்படக்கூடிய அந்த நாட்டு சரக்கு என்று சொல்லக்கூடிய அந்த சாராயம் விட்டது என்று பொருள். அதுதானே? எப்படி பாட்டில் இருக்க முடியும்? நீங்கள் தான் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டீங்களே. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உங்களுடைய கடமையை எல்லாம் நீங்கள் தட்டி கழிச்சிட்டு வெளி மாநிலங்கள்ல இருந்து விற்பாங்க. அப்பதானே பாட்டில் வீட்டுல இருக்கும். அங்கேயே உற்பத்தி செஞ்சா, வெளி மாநிலங்கள்ல இருந்து கடத்திட்டு வந்தா, இல்ல ஏதாவது தவறான முறையில விற்பனை செய்தால், எப்படியும் எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. உங்க பொறுப்பை நீங்க செய்யுங்க.
அது வந்துட்டதுக்கு பிற்பாடு அதை பயன்படுத்துறவங்களை, இது பான்பராக வந்துட்டு வாங்கி சாப்பிட்றவங்களை வந்துட்டு தண்டிக்கிற மாதிரி ஆகுது. தடுங்க. எதை செய்யணுமோ, எதை நீங்க கூடாதுன்னு சொல்றீங்களோ அதை நீங்க தடுக்கணும். அதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டிய விடயம். அவர் சொன்ன மாதிரி ஒரு லெவல் ஹெடட் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னார். ஒரு மிக பாரம்பரியமிக்க ஒரு அரசியலில் வந்தவர். ராமநகர் லோகியாவினுடைய ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய அந்த மூமெண்ட்ல வந்தவர் இவர். நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் இவங்க போயிட்டு இப்படி ஒரு சட்டத்தை போடுறாங்க அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. தமிழகத்துல பூரண மதுவிலக்கு அப்படின்னு கடந்த சில மாதங்களாக அழுத்தம் கொடுத்து பேசப்பட்டு வந்த நிலையில மறுவாழ்வு மையங்கள் தொடங்கப்படும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதுவுமே சாத்தியம் இல்லை. மாவட்ட தலைநகரங்களில் அந்த மருத்துவமனைகளை ஒட்டி நீங்கள் தொடங்கக்கூடிய மறுவாழ்வு மையங்கள் மூலமாக ஏற்கனவே அடிமையாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நீங்கள் வந்து மீண்டு கொண்டு வர முடியாதுன்னு சொல்லப்பட்டது. இப்போ இன்னொரு மாநிலத்தில் சட்டங்கள் போடுகிற போது அதுவும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சாத்தியமாகவும் எந்த விதமான முடிவு எடுக்க முடியாது. சட்டத்தின் அடிப்படையிலையும் இந்த மதுவை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான முடிவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பூரண மது விலக்கு என்பது அறவே சாத்தியமற்றது. இன்றைய நவீன உலகில் அதுக்கு இடமே கிடையாது. காலாகாலமாக மனிதன் இருக்கிற வரைக்கும், ஆதி காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதான் முன்பு பேசியது போல வள்ளுவர் வந்து கல் உண்ணாமைன்னு தான் சொன்னார், கல் இறக்காமைன்னு சொல்லலை அப்படின்வாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்ப்போம் நம்ம WHO வந்து மது விலக்கை, பூரண மது விலக்கை உலக சுகாதார நிறுவனம் கூட வந்து ஆதரிக்கவில்லை. ஏன்னா நீங்கள் எதை ஒன்றையாவது தடை பண்ணிங்கன்னா அது ஏதோ ஒரு ரூபத்தில் வெளியில் வரும். திரும்பவும் சொல்லுகிறேன், இது வந்து அடிப்படையில் ஒரு மனித உளவியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் தெருவில் குடிச்சிட்டு உழுந்து கிடக்கிறவனையும் எப்பயோ ஒரு தடவை குடிக்கிறவனையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்க்கவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய 90களில் வந்த உலக பொருளாதாரம் வந்து குளோபலைஸ் ஆன எக்கானமியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துவது என்பது இன்னும் மிக கடினமான ஒரு விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிரச்சனை, நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி கேட்கும்போது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டில். அரசாங்கம் வந்து மதுவை விற்பதை தாண்டி மதுவை ப்ரமோட் பண்ணுது. அதைத்தான் நாம் எதிர்க்க வேண்டும். டார்கெட் வச்சு விற்கிறது. அந்த இடத்துல வந்து கடையே வேணான்னு உள்ளூர் பஞ்சாயத்து தீர்மானம் போட்டுச்சுன்னா கலெக்டரை வச்சு மிரட்டி கடையை திறக்கிறது. கேட்டால் வந்து டாஸ்மாக் எங்கே வேணா கடையை திறப்பாங்க, எனக்கு ஒரு அதிகாரமும் இல்லைன்னு கலெக்டர் சொல்றது. இதனால தான் வந்து சசி பெருமாள் விஷயம்லாம் ஏன் வந்துன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கோர்ட் உத்தரவு போட்டும் கடைகளை மூட மறுக்கிறீங்க. இப்போ உங்க ரெண்டையும் நம்ம கம்பேர் படிப்படியா மதுவிலக்கு நோக்கி நகர்றாங்க. கடைகளுடைய எண்ணிக்கை கணிசமாக 500 கடையை குறைச்சிருக்காங்க. இவங்க வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் இதை இவங்க குறைச்சு தான் ஆகணும். அது எங்க போய் நிற்கணும்? இல்ல, நம்ம இதைத்தான் நம்ம ஒப்பிட்டு கேட்கிறோம். இங்க படிப்படியாக மதுவிலக்குன்னு சொல்லி கடைகளோட எண்ணிக்கை குறைக்கிறாங்க, வருமானம் குறைகிறதுன்னு நிதி செயலாளர் வந்து அறிக்கை கொடுக்கிறாங்க, பட்ஜெட்ல சொல்லப்படுகிறது. சோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவான மெத்தட்னு எடுத்துக்கலாமா, இல்ல இதையும் செய்ய முடியாதுன்னு விமர்சனம் பண்றாங்க? பீகார்ல சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை செய்ய முடியாது அப்படின்னா எங்க சிக்கல் இருக்கு? தமிழ்நாட்டில் வந்து இவங்க வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்றாங்க, 500 கடைகளை குறைக்கிறோன்றாங்க. அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது அரசு மதுவை விற்று கொண்டிருக்கிறது. அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம், வேறு வழி இல்லாமல். ஆனால் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. இவங்க ப்ரொமோட் பண்ணாங்க, அதைத்தான் நம்ம எதிர்த்தோம். இன்னைக்கு 500 கடையை குறைச்சிருக்காங்க, நல்லது. ஆனால் பூரண மது விலக்கு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள், அது சாத்தியமற்றது. அது நிச்சயமா சாத்தியமற்றது. அகில இந்திய அளவில் வந்தால் கூட நீங்கள் ஏதாவது முயற்சித்து பார்க்கலாம். ஒரு மாநிலத்தில் அது சாத்தியமற்றது. சட்டங்களின்படி நீங்க சொன்னீங்க, சட்டங்களின்படி அதை செய்யவே முடியாது. அதுவும் பீகார்ல இன்னைக்கு அவங்க அட்டவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது வந்து அறவே சாத்தியமற்றது. நீங்க கடைசியில் எங்க போய் முடியும்? 2 ஆண்டுகளை மொத்தமா திறந்து விட போறாங்க. நீங்க வந்து எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனீங்கன்னா அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல தான் போய் நிற்கும். கூட்டு தண்டனை எல்லாம் கொடுப்பதெல்லாம் அபத்தத்தின் உச்சகட்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன வாழ்க்கையில வந்து இதெல்லாம் முதல்ல சாத்தியமா? போலீஸுக்கு இதுதான் வேலையா? அப்புறம் ஒரு கட்டத்தில் போலீஸே அது உடந்தையாகும். அவர்களும் மனிதர்கள் தான். நீங்க வந்து செயல்படுத்த முடியாத சட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அதிகமாக அந்த சட்டங்கள் மீறப்படும். இந்த பிரச்சனையின் ஆழமும் இந்த பிரச்சனையின் அகலமும், இது முதல்ல இது என்ன பிரச்சனை, திரும்பவும் சொல்கிறேன், இது மனித உளவியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. சட்டங்களின் மூலமாக நிறைவேற்றும், ரெகுலேட் பண்ணுங்கன்றோம். சட்டங்களோட சேர்த்தே அவங்க வந்து தனிச்சிறை கொண்டு வராங்க, தனி நீதிமன்றம் எப்படி சாத்தியம்? ஸ்பெஷல் கோர்ட் அலுவலர்களின் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறாங்க. சிறப்பு நீதிமன்றங்கள்ன்றாரு அவரு. சிறப்பு நீதிமன்றங்களை மது குடிக்கிறவனையும் மது விற்கிறவனையும் கொண்டு வர முடியுமா? முதல்ல எப்படி சாத்தியப்படும்? எப்படி அது முடியும்? முதல்ல சொல்லுங்க. ஒட்டுமொத்த பீகாரையும் சுத்தி நீங்க சிறைச்சாலைகளின் கம்பிகளை ஒட்டுமொத்த பீகாரையும் சுத்தி தான் நீங்க நட வேண்டியிருக்கும். தமிழகத்தோடு ஒப்பிட்டு சொல்லுங்க. இங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், கேரளாவிலையும் அதே மாதிரி படிப்படியாக மதுவிலக்குன்னு சொல்றாங்க. இப்ப நிதிஷ்குமார் வந்து சட்டங்கள் மூலமாக இதை வந்து கொண்டுட்டு வரணும்னு சொல்றாரு. எந்த முறை சிறந்ததாக பார்க்கலாம், இல்ல எந்த முறையிலுமே தீர்வு இருக்காது, இது காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம்னு நம்ம கடந்து தான் போகணுமா? காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்லாம் கிடையாது. 71 இதை திறக்கும் பொழுது, இங்கே தமிழ்நாட்டில் திறக்கும் பொழுது அப்படி ஒன்று எல்லாரும் குடிச்சிட்டு எல்லாம் எல்லாரும் ஆடிக்கிட்டலாம் அப்படிலாம் இந்த இன்னைக்கு இருந்த அளவுக்கு ஒரு புறையோடி போன ஒரு நிலை 71 இல்லை. இங்கே கடையை திறக்கும் போது இதெல்லாம் நான் கண்கூட பார்த்தவன். அப்போ எனக்கு 15 வயசு. அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க நிறைய ப்ரொமோ பண்ணி சொன்னது தான் உண்மை.
ப்ரமோட் பண்ணாங்க. டார்கெட் வச்சு நீங்கள் சரக்கு விற்கிறீங்க. இதில் முக்கியமாக பாதிப்பு இந்த பெண்கள் இன்னைக்கு வந்துட்டு மதுக்கடையை ஏன் வந்துட்டு எதிர்த்து போராடுறாங்கன்னா அடிப்படையான விடயம் அது அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்துட்டு தன்னுடைய கணவனால் வரக்கூடிய வருவாய் போயிடுதுன்றதை விட அவனை கொன்னுடுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்துட்டு தாலி அறுத்து இருக்கிறாங்க அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் வந்துட்டு இங்கே விற்கக்கூடிய மதுவின் தரம் மிக மிக தரங்கிட்டது. அது இந்த அரசு திருத்திக்குமா? 500 கடையை மூடி இருக்கிறான்னு சொல்றாங்க. அது ஒரு நல்ல ஸ்டெப்னு எல்லாரும் பேசுறாங்க. ஒரு கடை நான் மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவன், இல்லை மது குடிக்கும் பழக்கம் உடையவன், இந்த கடை முடிச்சுன்னா இன்னொரு கடைக்கு நான் போக மாட்டேன். நீங்க எவ்வளவு அழகா நீங்க பொய் சொல்றீங்க. 500 கடையை மூடிட்டா எங்களுக்கு 500 கோடி லாஸ்ன்னு சொல்றீங்க. இதுவா இந்த அரசா செய்ய போகுது? இந்த இடத்துல கடையை முன்னா இன்னொரு கடையில போயிட்டு சாப்பிட போறான். இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு தடைன்னு கேரளாவில் சொல்றாங்க அப்படின்னா வீட்டில் போயிட்டு குடிக்க போறான், வேற ஒரு இடத்துல போய் குடிக்க போறான், போலீஸ்காரனுக்கு கூடுதல் வேலை. இது கிடையாது. அதான் நான் சொல்றேன், a holistic approach. நீங்க மனிதனை வந்துட்டு உளவியல் ரீதியாக தொடர்புடையது பின்னி பிணைந்து இருக்கிறது என்று மணி சொல்ற மாதிரின்றது ஒரு அடிப்படை எடுத்துக்கிட்டாலும் கூட அதுல இருந்து அவனை நான் மீட்க வேண்டாம். இல்ல உளவியல் ரீதியான சொல்றதை ஆல்கஹாலிஸ்ட தான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க பூரண மதுவிலக்கு என்பது ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க வந்து குடிச்சே நாசமா போற ஒரு சமூகத்தையும் அது ஒரு எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கிறதையும் போட்டு கம்பேர் பண்ணி குழப்பிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு கட்டத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப வளர்ந்த நாடுகள்ல கூட இப்ப வந்து ஒரு கட்டத்தில் ரஷ்யால கூட சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஆல்கஹாலிசம் ஒரு பெரிய பிரச்சனை, உற்பத்தியை பாதிக்குது. எந்த வளர்ந்த நாடுகளிலும் ஏன் அவர்கள் மதுவிலக்கை இன்னைக்கு வந்து கொண்டு வருவதில்லை? 1920 இருந்து 1934 வரைக்கும் அமெரிக்கால வந்து பரிசோதித்து பார்க்கப்பட்டு தோற்கப்பட்டது. இன்னைக்கு எந்த ஒரு மெச்சூர்டு டெமோக்ரசிஸிலும் பக்குவமடைந்த ஜனநாயக நாடுகளிலும் வளர்ந்த நாடுகளிலும் மது விலக்கு என்பது இல்லை. 2 பேரும் ஆல்கஹாலிசம் வேற. 2 பேரும் ஒரு கருத்தை நீங்க வலியுறுத்துனீங்க. அதுல எனக்கு 2 கேள்வி இருக்கு. உளவியல் ரீதியா இது பின்னி பிணைந்தது, இன்னொன்னு அரசை இதை ப்ரமோட் பண்ணது, விற்பனை செய்யுது அப்படிங்கிற சிக்கல். சரி, ஒரு மனிதன் வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகி திருடனாயிடுறான்னு அவருடைய மனைவியே வந்து குறை சொல்றாங்க பட்டினப்பாக்கம் நிகழ்வுல. பள்ளிக்கூடங்கள்ல இரவு நேரத்துல பள்ளிக்கூடத்துல வந்து பூட்டாம போய் காம்பவுண்ட் சுவர் இல்ல கேட்டு பூட்டாம போனா மறுநாள் காலையில போய் ஆசிரியர்களே அந்த மது பாட்டில்கள் எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டியதாக இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பிரச்சனைக்குரியது அரசு மது விற்குது இல்ல அரசு ப்ரமோட் பண்ணுது அப்படிங்கிறதா, இல்ல தனி மனித ஒழுக்கம்? அரசு ப்ரமோட் பண்ணுவதுதான். தனி மனித ஒழுக்கம் என்பது எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது. அவர் 71 பத்தி சொன்னாரு. எல்லாரும் 71 பத்தி சொல்றோமே, அதே 71 கொண்டு வந்த கலைஞர் தான் 74 மூடினாரு. அதுக்கு பிறகு அது 81 எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு வந்து அவர்களை விட இவர்கள் காரணம், திமுக விட அதிமுக தான் காரணம் நான் சொல்லுவேன். ஆனா இது டிபேட்டபிள் விஷயம், அது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய யார் ஆரம்பிச்சாங்க, யார் மேல கொண்டு போனாங்க என்பதை தாண்டி இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஏக இந்தியாவிலும் ஒரு கொள்கையை கொண்டு வராமல் நீங்கள் பரிசோதித்து பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து குளோபலைஸ்ட் எக்கானமில இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தில் இருக்கும்போது அது சாத்தியமே அற்ற விஷயம். அதனால தான் நம்ம சொல்லிக்கிறோம், நீங்க தயவு செஞ்சு வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. யாருமே வந்து இப்ப ஸ்கூல்ல வந்து பசங்க குடிச்சிட்டு வராங்கன்றீங்க, அதை யாருமே ஏத்துக்க முடியாது. அந்த நிலைமை ஏன் வருது? நீ தெருவா கடையை திறக்கிற, ஸ்கூல் வாசல்ல போய் கடையை திறக்கிறது. 2 கிலோமீட்டருக்கு ஒரு கடை இருக்கணும்னு டெல்லியில இருந்தது, இன்னைக்கு வந்து 2 கிலோமீட்டர்ல தமிழ்நாட்டில் 20 கடை இருக்குது. இதைத்தான் நம்ம எதிர்க்கணுமே ஒழிய நீங்க மொத்தமா போய் கடையை மூடினீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் நடக்கும். மொத்தமா கடையை மூடுவீங்க, அது வேற ரூபத்தில் வரும். ஆகவே இந்த பிரச்சனையின் ஆழம் புரியாதவர்கள் தான் பூரண மதுவிலக்கு என்று பேசுவார்கள். வெளிநாடுகள்லயும் மது விற்பனை நடக்குது, வெளிநாடுகள்லயும் இந்த பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் தான் இருக்கிறாங்க, குடிக்கிற பழக்கமும் இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு சூழல்ல தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத எப்படி பார்க்கலாம்? இல்ல, இப்ப வெளிநாடுகள்ல யாரும் வந்துட்டு குடிச்சிட்டு நான் ரொம்ப குடியினால வந்துட்டு அவரு ஈரெல்லாம் கெட்டு போயிட்டு செத்தாரு அப்படின்னு போஸ்டர் ஒட்டி அந்த மாதிரிலாம் இங்க நடக்கிற மாதிரியான ஒரு கேவலமான ஒரு நிலை அங்க இல்ல. இது ஒரு அவலம். இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த சரக்கு விற்கக்கூடிய அந்த இந்தியாவில் தயாரிக்கப்படும் அயல்நாட்டு பானம் என்று சொல்லக்கூடிய இந்த மது வகைகள் அனைத்தும் தரம் கெட்டவை. நான் 94 வரைக்கும் நான் குடிப்பழக்கத்தில் இருந்தவன். எப்படி நான் வெளியில வரேன் சொல்லுங்க? உளவியல் ரீதியானது என்றால் அதே உளவியல் இருந்து ஒரு விடுதலையும் இருக்கு. ஒரு நோய் நம்மை தாக்கும் பொழுது அந்த நோயிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள மனிதன் தனது உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிக்கொள்ளல. அதே மாதிரி இதனால நான் பாதிக்கப்படுறேன், என் குடும்பம் பாதிக்கப்படுதுன்னு அவனை உணரச் செய்தால் அந்த பழக்கத்திலிருந்து நான் விடுபட மாட்டேன். ஏன் இதெல்லாம் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் ஒழிக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு மனிதனை மீட்கணும்ன்ற இடத்துக்கு நீங்க வாங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு விடையை கண்டுபிடிக்க முடியும். இங்க இருக்கிற மாதிரி ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மதம் நான் சொன்ன புறையோடி போய் இருக்கிறது. இங்க நீங்க போய் பார்க்கணும், உழைப்பாளர்கள் வாழக்கூடிய பகுதிகளை நீங்க போய் பாருங்க. எவ்வளவு போஸ்டர்கள்னு எல்லாம் 35 வயசு 40 வயசு எல்லாம் 3 பிள்ளை 2 பிள்ளைக்கு தகப்பன் எல்லாம் செத்து போனா 3ஆம் ஆண்டு நினைவு 4ஆம் ஆண்டு நினைவு எத்தனையோ முறை நான் சுட்டி காட்டி இருக்கின்றேன்.
இது எல்லாம் எதனால காரணம்? குடிப்பழக்கத்தால் மட்டுமல்ல, மோசமான தரம் கட்டக்கூடிய இந்த அரசு விற்கிறது. அதுதான் பிரச்சனை. அதுதான் இங்க பிரச்சனை. இங்க இதுல இன்னொரு நான் சொல்ல வரேன், செல்லுச்சாமி போன்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. நல்லசாமி அவர்கள் மன்னிக்க வேண்டும், நல்லசாமி அவர்கள் சொல்லும் பொழுது அதை நான் ப்ரமோட் பண்ணணும்னு நான் சொல்லல. நான் அதை ஒரு மாதிரி வகைப்படுத்தி முறைப்படுத்துங்க, ஒரு மாற்றை கொண்டு வந்து முதல்ல இதுல இருந்து நீங்க மீட்கலாம். அது ஒரு பொருளாதாரம் ஆகுது. அதையே நீங்க கூட்டுறது, கடைகளுடைய எண்ணிக்கையை பள்ளிகளுக்கு பண்ண முடியும். நீங்க விலக்குங்கிறது சாத்தியமற்றது, தேவையற்றதும் கூட. அது வேறு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால தான் நான் சொல்றேன், இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரெகுலேஷன் தான் நமக்கு தேவை, ப்ரொஹிபிஷன் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் இந்த தரங்கட்ட காரியம் நடந்துகிட்டு இருக்கு? ஏன் ப்ரமோட் பண்றாங்க? யார் ஆட்சியில இருந்தாலும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மதுபானங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைகளுக்கு யார் அதிபர்கள், அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு சரக்கு வாங்குறாங்கன்ற கடந்த 15 ஆண்டுகளாக நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, யார் வேணா பார்க்கலாம். இந்த பட்ஜெட் பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வந்து பப்ளிக் டொமைன்ல தான் இருக்குது. இதை பார்த்தாலே ஏன் வந்து இங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் இந்த மாதிரி மது அரசு ப்ரமோட் பண்றதுன்றது நமக்கு புரிஞ்சிடும். யார் ஆட்சியில் இருந்தாலும், அம்மா ஆட்சியில் இருந்தாலும், ஐயா ஆட்சியில் இருந்தாலும், இந்த மதுபான ஆலைகளை உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள் யார், அந்த ஆலைகளினோட ஷேர் பேட்டர்ன் என்ன, யார் அதெல்லாம் நடத்துறா, யாருக்கு கடந்த 15 ஆண்டுகள காசு போயிருக்குது, அதிகமா மக்கள் வரி பணம் போயிருக்கு. இதை பார்த்தோம்னாலே நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், அதை மக்கள் மன்றத்தில் வைங்க, ஏன் அரசாங்கம் ப்ரமோட் பண்றதுன்றது புரிஞ்சுப்பாங்க. இதுதான் பிரச்சனையோட இன்னொரு முக்கியமான கோணம். கேரளாவுக்கு அப்புறம் பீகாரை தான் முன்னோடி மாநிலமாக சொன்னாங்க. இப்ப அங்கேயும் எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. பிஜேபி எதிர்த்து, லல்லு பிரசாத் எதிர்த்திருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சுருக்கமா சொல்லிடுறேன். அதிகமான எம்எல்ஏக்களை கொண்டிருப்பது லல்லு பிரசாத் யாதவ், 80 எம்எல்ஏக்கள். அவரை விட கீழே 10 எம்எல்ஏ கம்மி தான் வந்து நிதிஷுக்கு. இப்ப லல்லுவோட ஆதரவு இதுக்கு இல்லைன்னா இது முதல்ல நிறைவேற்றவே முடியாது. அது இது என்னன்னா, இங்கதான் பாலிடிக்ஸ் வருது, நீங்க கவனிக்கணும். அரசியல் ரீதியா தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு எந்த நேரமும் கவர்மெண்ட் கவரலாம். அப்படி ஒரு சூழல் வந்துன்னா மக்கள் மன்றத்தில் போறதுக்கு இந்த மாதிரியான பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் அவர் கையில் எடுக்கிறாரு. பேசிக்கா இது பாலிடிக்ஸ், அவ்வளவுதான். அடுத்த கட்டமா எப்படி நகருதுன்னு பார்த்து அதையும் நம்ம விவாதிக்கலாம். ரயிலை தவறவிட்டதால் அரசு விரைவி பேருந்தில் பயணம் செய்த உம்மன் சாண்டி, சக பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஒரு செய்தி தான் பார்க்கும்போது, ஆனால் அதுக்குள்ள நிறைய இருக்கு. ரயிலை தவற விட்டதால்னு சொல்றாரு, அப்ப ரயில் இவருக்காக நிக்கல, போயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி. இன்னொன்னு, அரசு விரைவு பேருந்தில் பயணம் செய்வது மகிழ்ச்சின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. முன்னாள் முதலமைச்சரோட அங்கே செல்ஃபி எடுத்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஆமா, ஒரு நல்ல செய்தி, நல்ல விடயம் உம்மன் சாண்டி செய்தது. மக்களோட மக்களாக பயணம் செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும். பொதுவாக அந்த பயணம் என்கின்ற வார்த்தை என்னன்னா, மக்களுடைய யதார்த்த வாழ்வை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வந்துட்டு பயன்படும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, இந்த நம்ம நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு 2 ஸ்டாப் வந்துட்டு நம்ம பஸ்ல ஏறி இறங்கணும், அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு நெரிசல். இவங்கெல்லாம் நல்ல வசதியாக காரில் போயிடுறாங்களே, நம்மளால நிறுத்திட்டு நம்ம ஏறிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அப்படியே அழுத்திக்கிட்டு ஏறு முன்னாடி போ அப்படிலாம்ன்ற கண்டக்டர் சொல்லி நம்ம போயிட்டு இடிச்சுக்கிட்டு நிற்போம்ல. அப்போ அந்த கோவத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர்லாம் இதில் ஏற்றணும், அவங்களாம் எப்படி இறங்கிடுறாங்கன்னு பார்த்துருவோம் அப்படிலாம் சொல்லுவேன். அவர் உம்மன் சாண்டி பயணம் பண்ணியிருக்காரு. 75 கிலோமீட்டர் கேரளாவில் பயணம் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா? இப்படி போவோம் பஸ், இப்படி போவோம். கேரளாவில் நம்ம இது மாதிரி நேரடியெல்லாம் சாலை இருக்காது. அப்படி போவோம், இப்படி போவோம், வேகமாக தான் போவாங்க. பஸ் கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் அவர் பயணம் செஞ்சுருக்கிறாரு. சாதாரணமாக எடுத்துகிட்டு பயணம் செஞ்சுருக்கிறாரு. ஒரு மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர் இருந்திருக்கிறாரு. இல்லாட்டி வந்துட்டு அது ஒன்றும் ஒரு சுகமான பயணம்லாம் கிடையாது. கேரளாவில் பேருந்தில் பயணம் செய்கிறது அப்படின்றதெல்லாம் அவர் துணிஞ்சு செய்கிறாரு. மக்களோட மக்களாக ஒரு அரசியல்வாதி இருக்க வேண்டும். அப்போ தான் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி காமராஜர் காரை நிறுத்துவார், இறங்கி இருக்கிறாரு. எம்ஜிஆர் செஞ்சுருக்கிறார். அந்த மாதிரி பல்வேறுபட்ட தலைவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. இறங்கி அப்படியே போவாங்க, பார்ப்பாங்க, மக்களுடைய நெளிவு சுழிகள் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க, எப்படி நடக்குதுன்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு மக்களோட மக்களாக இருக்கும்போது தான் அவங்களுடைய உண்மையான பிரச்சனைகள் தெரியும். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒன்றும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. உம்மன் சாண்டி இப்போ வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், இப்போ பதவியில் இருக்கும் உம்மன் சாண்டி தானே சொல்றீங்க நீங்க? அவர் முன்னாள் முதலமைச்சர். பதவியில் இருக்கும்போதே அவர் இப்படித்தான் இருந்திருக்கிறார். அவர் இன்ஃபேக்ட் அவங்க வந்து எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா டுடேல பணியாற்றும் பொழுது அவருடன் தொலைபேசியில் பேச முடிந்தது. தமிழ்நாட்டிலேருந்து ஃபோன் பண்ணப்போ அவர்கிட்ட பேச முடிஞ்சது. இங்கே வந்து ஒரு அமைச்சர்கிட்ட கூட நம்மளால பேச முடியாது. இதுதான் துரதிருஷ்டவசமான விஷயம். பேச மாட்டாங்க நம்ம அமைச்சர். கேரள அரசியல் புரிந்தவர்களுக்கு இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இன்னொன்று நடந்தது அப்பயே, அது இப்போ இருக்கான்னு தெரியல. அவர்கள் வந்து அவருடைய கேரள முதலமைச்சராக உம்மன் சாண்டி இருந்த பொழுது 2013-14 அவருடைய முதலமைச்சர் அறையில் லைவ் ஸ்ட்ரீமிங், வெப் ஸ்ட்ரீமிங் இருக்கும் கண்டினியூஸாக. யார் வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் உலகம் முழுவதிலும் இருந்து. அப்போ வந்து ஒரு தடவை வந்து இது 12லயோ 13லயோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் அந்த அறைக்குள் போய்விட்டார். அதுவும் வெளியில் தெரிஞ்சு அப்புறம் அவர் அகற்றப்பட்டார். அது அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி அங்கே உண்டு. கேரளாவிலிருந்து வரக்கூடிய பத்திரிகையாளர்கள் சொல்வார்கள், அதாவது வந்து இங்கே வந்து
பத்திரிகையாளர்களை வந்து முதலமைச்சரோ அமைச்சர்களோ சந்திப்பதே கிடையாது எந்த விஷயமானாலும் என்று சொல்லும்பொழுது அவங்க சொன்னது அங்கே சந்திக்கலனா நியூஸ், நாங்கள் சொல்லுவோம் சந்திச்சா நியூஸ்ன்னு. ஆகவே இது வந்து கேரள அரசியலை புரிந்தவர்களுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி என்பது தெரியும். அதனால் இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது. இவர் நம்ம ஐயநாதன் சொன்னார் வந்து எம்ஜிஆர் போனார், காமராஜர் போனார் அப்படின்னுட்டு. நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரோட்ல இறங்கி கூட வர வேணாம். நீங்கள் வந்து மக்கள் பிரதிநிதிகளுடனும் பத்திரிகையாளர்களுடனும் கலந்துரையாடினால் கூட போதும். தினமும் வந்து இப்போ வந்து அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்து தெருவில் இறங்கி வரணும்னு கூட யாரும் விரும்பல. அது தேவையில்லை. இங்க கூட ஸ்டாலின் நமக்கு நாமே பயணம் போனாரு. அதுதான் சில தலைவர்கள் தலித் வீடுகள்ல போய் சாப்பிடுறாங்க. அது டோக்கனிசமா இருக்கக்கூடாது. பதவியில இருக்கவங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு நிலைமையோடு ஒப்பிட்டு தான் இதை பேச வேண்டும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து ஆளும் கட்சிக்கு வந்து ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, நல்லது, வரவேற்கத்தக்கது. அது அரசாங்கத்திற்கு ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் கிடையாது. முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதிகாரிகளோ மக்களுடன் பேசுவதே கிடையாது. கேபினெட் மீட்டிங் நடந்ததுன்னா இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பிரீஃபிங் நடக்கும். கேபினெட் மீட்டிங்ல என்ன பேசினாங்கன்னு ஒரு மூத்த அமைச்சரோ சில நேரங்களில் தலைமைச் செயலாளரோ பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்வார்கள் என்ன நடந்தது. இங்க எதுவுமே கிடையாது. ஆகவே நம்ம உமன் ஷாண்டி விஷயத்தை பார்க்கும் பொழுது வந்து இதெல்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அல்லது எதிர்க்கட்சிகளும் பத்திரிகையாளர்களும் அண்ணாந்து பார்த்து நாம் வந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படித்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். டிரான்ஸ்பரன்சி தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அவர் போராடுறதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மக்களுடன் அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பது. பிஎம் சுதீரனோட ஒரு நாள் நான் சந்திச்சு நான் பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ வரைக்கும் காங்கிரஸுடைய தலைவராக இருக்கிறவர் அவர்கிட்ட பேசும்பொழுது அப்போ நாங்கள் அகில இந்திய அரசியல் நாங்கள் பேசும்பொழுது வந்துட்டு அவர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு. அப்போ நான் சொன்ன அரசியலேருந்து நீங்களாம் ஒதுங்காதீங்க அப்படின்னு. ரொம்ப சுத்தமானவர் அவர் பிஎம் சுதீரன். நீங்களாம் ஒதுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு யார் வரும்? அரசியல் கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க, அப்புறம் அந்த இடத்த விட்டு நானும் வெளில போறேன்றீங்க. நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல யார் நிரப்புவான்னு கேட்டேன். அவர் பிரசாத் இருந்தார், நீ சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தான், அதனால முதல்ல தொடருங்க. அரசியல்ல எப்போ உங்களுக்கு வந்துட்டு இடம் இல்லை அப்படின்னு தெரியுது அப்போ மக்களே நீக்குவாங்க, அப்போ போயிட்டு ஓய்வெடுங்க. அது வரைக்கும் நம்ம அரசியலை நீடிக்கணும். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் தீர்மானிக்கிறது நாம கிடையாது, எல்லாமே மக்கள் தான். சொல்லும் போது அதை அவர் ஏத்துக்கிட்டாரு. அண்ணா, எம்ஜிஆர், காமராஜர் உதாரணங்களை நீங்க சொன்னீங்க. எப்படி இந்த தளத்துல இருந்து அவங்க மாறுறாங்க? அணுகக்கூடிய தளத்துல இருக்கிறாங்க, அணுக முடியாத ஒரு தளத்துக்கு இவங்க எப்ப மாறுறாங்க, ஏன் மாறுறாங்க, இது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்ல அது இவங்க இதெல்லாம் ஒரு விதமான ஒரு சைக்காலஜி, சரியான ஒரு புரிதல் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சரியான ஒரு புரிதல் இல்லை அரசியலை பொறுத்த வரைக்கும், இந்த ஜனநாயக அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லை. எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெருசா அப்படியே போறது, ஒரு பந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பந்தாவுக்கு ஆட்பட்டு அந்த மனநிலையிலே இருக்கிறாங்க. சரி, வெளியில வர முடியாது, அந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, என்ன கேபினெட்ல பேசணும்னு சொல்றது, அரசுக்காக ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு பேச்சாளரை வச்சு விளக்குறது, எதையுமே செய்ய மாட்டேங்கிறீங்களா? அவதூறு வழக்கப்பட்டு போடுறீங்க. எந்த தளத்துல இருந்து அவங்க வந்து விலகுறாங்க? இல்ல இது என்னன்னா இப்ப தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்மளும் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசணும். இப்போ வந்து அதிமுக அளவுக்கு திமுக ஆட்சியில் வந்து இந்த அளவுக்கு தொடர்பு இல்லாமல் இருந்தது கிடையாது. வேறு 1000 குறைகள், குற்றச்சாட்டுகள், குடும்ப அரசியல், ஊழல் எல்லாம் இருந்தாலும் கலைஞர் வந்து அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சர். பத்திரிகையாளர்கள் சந்திப்பாங்க, திமுக அமைச்சர்கள் சந்திப்பாங்க. வேறு விமர்சனங்களை பற்றி நான் சொல்ல விரும்பல. அவங்க வந்து ஒரு அப்ரோச்சபிளாக தான் இருக்காங்க இன்னைக்கும். ஆனால் இந்த அரசாங்கத்தை பற்றி நம்ம அப்படி சொல்ல முடியாது துரதிருஷ்டவசமாக. நீங்கள் முதலமைச்சர் எல்லாரையும் சந்திக்கணும், எல்லாரோடையும் பேசணும்னு கூட அவசியம் இல்லை. நான் அதை ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு எவ்வளவோ பணிகள் இருக்கும். அமைச்சர்கள் சந்திக்கலாம். இப்போ டெல்லியில் வந்து மோடி வந்து செய்தியாளர்களை சந்திப்பதே கிடையாது. ஒரே ஒரு பேட்டியை தவிர 2 ஆண்டுகளில் அவர் பார்த்ததே கிடையாது. ஆனால் மற்ற அமைச்சர்கள் பேசுறாங்க. அருண் ஜேட்லி பேசுறாரு, ரவிசங்கர் பிரசாத் பேசுறாரு. சந்திக்கிறது எளிமை, சந்திக்கிற மக்களோட மக்களாக பழகினா அது வந்து எளிமை, அது சரியா இருக்கிறாங்கன்னு மட்டும் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்ல மக்களோட மக்களாக பழகலைங்கிறதுனால இவங்க வந்து அந்நியப்பட்டிருக்கிறாங்க, மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியும்? இல்ல, அவங்க மக்களை சந்திக்காமல் இருப்பதன் மூலமாக கூட வந்து சில நேரங்களில் அவர்களை மக்களை புரிந்து கொள்ள முடியும், பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும். மக்களோட பல்ஸ் அவங்க கையில இருந்ததுன்னா. இப்ப இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை பொதுமக்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். ஐநாதன் தெரியும், வீக்லி ஒன்ஸ் வந்து பப்ளிக் இது இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நீங்க வைக்கிறதுன்றது கூட வந்து டோக்கனிசம் தான். அது கூட தேவையில்லை. நீங்கள் வந்து நேரடியாக மக்களை சந்திக்க முடியாவிட்டாலும் சந்தித்தால் நல்லது. மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் மாற்று கட்சியினரையும் சந்தித்து பேச வேண்டும். அது எதுவுமே இல்லைன்னும் போது நாங்கள் ஐவரி டவரில் தான் உட்காந்துருப்போம்னா அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் ஃபீட்பேக் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும்? மக்கள்கிட்ட நீங்க பார்க்கும்போது பத்திரிகையாளரோட பேசும்போது தான் கிடைக்கும். ப்ரெஸ் மீட்டை விட ரொம்ப முக்கியம் ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே பேசுறது, அறைக்கு கூப்பிட்டு பேசுறது. ஆமா, நீ ஏன் அந்த கேள்வி கேட்ட, எதை வச்சு கேள்வி கேட்ட அப்படின்னு சொல்றது. பத்திரிகை செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. நீங்க போடுறீங்கல்ல, சில விஷயங்களை நாங்கள் போட்டோம், அந்த செய்தி போட்டதுக்கு அப்புறம் இது நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த விடயம் ஒரு நேரத்தில் ரொம்ப உன்னதமா இருந்தது. பத்திரிகையில ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா, நான் அண்ணா ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு சினிமாக்காரங்களுக்கு வாடகை விடுறதை வச்சு ஹிந்து பத்திரிகைக்கு லெட்டர்ஸ் வித் எடிட்டர் போட்டேன். அதுக்கப்புறம் சினிமா ஷூட்டிங் அங்கே நடக்கல. ஏன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு சாதாரண மக்களுக்கானது.
அதை நீங்கள் வந்துட்டு எடுத்து வாடகைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னோம்னா அப்புறம் என்ன அர்த்தம் அதில்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிரவுண்டெல்லாம் எடுத்துகிட்டு வாடகைக்கு விட்டுறானுங்க. சரி, இது பாட்டு நிகழ்ச்சிக்கு கச்சேரிக்கெல்லாம் விட்டுறாங்க. ஆனால் அது வந்துட்டு அந்த மைதானம் எதுக்கு? விளையாட்டுக்காக. ஸோ அந்த நோக்கத்தில் இருந்து அது மாறுகிறது என்கின்ற பொழுது அரசு தலையிட வேணும். இன்னைக்கு ஒரு செய்தி போட்டிங்கன்னா இந்த செய்தியை கண்டுக்காத போனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. எனவே ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் என்பவருக்கு மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். காமராஜர் வந்துட்டு தனது தோல்வியை ஏத்துக்கும் போது சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்மளை ஏன் மக்கள் தோற்கடிச்சாங்கன்னேன் என்று எல்லோரையும் கேட்டார். அவர் தாம் தோற்றதுக்காக வருந்தவில்லை, ஏன் தங்களை மக்கள் தோற்கடித்தார்கள் என்கின்ற கேள்வியை கேட்டார். அதனால தான் அவருடைய அரசியல்ல மீண்டும் மீண்டும் உயர்ந்தாரு. இன்ன வரைக்கும் நாம பேசுறோம். அதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கல, ஆனா இன்ன வரைக்கும் பேசுறோம். இன்னைக்கு இருக்கிறவங்களை எல்லாம் பத்தி நம்ம பேசுறதே இல்லை. பரோட்டா ஆம்லெட் கேட்டு தகராறு, 2 போலீசார் தற்காலிக நீக்கம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. போலீஸ் எஸ்ஐயும் ஒரு காவலரும் இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. மதுரையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ஹோட்டலில் நடந்த தகராறின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 2-3 நாட்களாகவே செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி போலீஸார் அத்துமீறுதல் என்பது எல்லா காலத்திலையும் நடக்கக்கூடியது தான். எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது, எல்லா ஊர்லேயும் நடக்குது, எல்லா காலத்திலையும் நடக்கும். ஆனால் நம்ம எப்படி அதை பார்க்கணும்னா, அதற்கு பிறகு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்குதுன்றது தான் ஒரு அரசாங்கத்துக்கான அளவுகோல். அது நல்ல அரசு இல்லையா என்பதற்கான அடையாளம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவே இல்லையான்றது கிடையாது. நடக்கும், தடுக்க முடியாது. ஆனால் நடந்த பிறகு அரசாங்கம் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுதுன்றது தான். இந்த இஷ்யூவில் அந்த புகைப்படங்களும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியில் வந்திருக்கு போல. வெளியில் வந்த பிறகு கவர்மெண்ட் வீழ்ச்சிக்கிட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, 2 பேர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தது வரவேற்கத்தக்கது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த மாதிரி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமை, அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க பல நேரங்களில் அத்துமீறுகிறார்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்கள் அதுபோல் அத்துமீறும் பொழுது, சட்டவிரோதமாக நடக்கும் பொழுது, கண்ணிய குறைவாக நடக்கும் பொழுது, வெளிப்படையான ஆதாரங்கள் மக்கள் மன்றத்தில் இருக்கும் பொழுதும் கவர்மெண்ட் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்குதா எடுக்கலையா என்பதுதான் அளவுகோல். இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் எடுத்திருக்குது. ப்ரெஷரால் எடுத்தாங்களான்னு தெரியாது, பட் எடுத்திருக்காங்க. ஆகவே அந்த அளவில் இது வரவேற்கத்தக்கது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா காலத்திலையும் இப்படி இருந்திருக்கிறாங்கன்னு மணி சொன்னதை நான் ஏற்கவில்லை. நான்லாம் 70களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு மன்னிக்கணும், பிச்சைக்காரத்தனமாக காவலர்கள் நடந்துக்கிட்டதில்லை. அப்பொழுதெல்லாம் ஒரு ஏட்டு அப்படின்னோம்னாலே நடுங்குனாங்க. அப்படிலாம் ஒரு கான்ஸ்டபிள் அப்படின்னோம்னாலே நடுங்குனாங்க. ஒரு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டரை பொறுத்து தான் மொத்த ஸ்டேஷனுடைய பெருமையும் சிறுமையும் அடங்கும். அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சரியாக இருந்தார் அப்படின்னோம்னா அங்கே நடக்கிற எல்லா விடயத்துக்கும் சரியாக இருக்கும். அங்கே வரக்கூடிய டீக்கு காசு சரியாக போகும். அவங்க எது நடத்தினாலும் அவங்க சரியாக இது பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டரே வாங்குறாரு அப்படின்னோம்னா கீழே இருக்கிற எல்லாரும் வாங்குவாங்க. இப்போ எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னோம்னா, எந்த அளவிற்கு நாம எல்லா துறைகளும் அப்படித்தானே இருக்குது. நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் வாய்த்துறை தானே அது. அப்படி எப்படி இருக்குது? நம்ம எல்லாம் கொள்ளையடிக்க விடுறாமே. ஒரு புதுசாக ஒரு சினிமா வந்தானா என்ன டிக்கெட் வேணாலும் போட்டு வித்துக்க, சீரியல் நம்பர்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்படி உண்மையான டிக்கெட் இருக்கும் அப்படின்றதே நம்ம இளைஞர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு முத்திரை குத்தி இருக்கணும், அதில் சீரியல் நம்பர் இருக்கணும், அது தொடர் சீரியல் நம்பராக இருக்கணும், அன்னன்னைக்கு போயிட்டு அந்த இடத்துல சீல் போட்டிருக்கணும் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அப்ப எல்லா துறைகளும் கெட்டு சீரழிஞ்சு கிடக்கும் போது காவல்துறைக்கு ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்துவது சரியல்ல. அதே நேரத்தில் மக்களோடு ஒரு நெருக்கமான ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையே இப்படி இருக்கின்றது என்பதுதான் கவலை தரக்கூடிய ஒரு விடயம். ஒட்டுமொத்தமாக சீர் செய்யக்கூடிய விடயங்கள் இதில் அடங்கி இருக்கின்றன. இப்போ ஒரு காவலர் 3 பேர் சும்மா ரோட்ல இருந்தவங்களை அடிச்சாங்கன்னு போட்டு அந்த வாட்ஸ்அப் என்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தினால வெளியில வந்த உடனே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவங்களை எடுத்து ஆயுதப்படைக்கு மாத்துறாங்க. ஏன்னா அந்த அடிக்கிற படை இங்கே அடிச்சு அங்கே நல்லா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி இருக்கு. இது தண்டனையா? இது எவ்வாறு இதை எடுத்துக்கொள்வது? 70களில் நடக்கல, இப்ப அதிகமா நடக்குது, இனிமேலும் நடக்கும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் தாண்டி ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்விதான் முக்கியமானது. எப்படி நடந்துக்கிறாங்க இவங்க? நடந்துக்கிறதுங்கிறது தன்னுடைய அதிகாரம் அப்படிங்கிறது அளவலாவிய அதிகாரம், வானலாவிய அதிகாரம் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க நடந்துக்கிறாங்களா? இல்ல வேறு ஏதாவது அவங்களுடைய உளவியல் ரீதியான காரணங்கள் இதுல இருக்கு, வாழ்வியல் ரீதியான காரணங்கள் இருக்கு, பொருளாதார ரீதியான காரணங்கள் இருக்குன்னு இதை புரிஞ்சுக்கலாமா? இல்ல, எல்லாம் சேர்ந்துதாங்க. ஐயநாதன் சொன்னதுலேருந்து நான் வேறுபடுகிறேன். எல்லா காலத்திலையும் இது இருந்திருக்கு. இப்போ நமக்கு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அது வெளியில வருது, அவ்வளவுதான். கூட குறையா இருக்கலாம். இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஒரு போலீஸ்காரர் இப்படி நடந்து கொள்கிறார்? நீங்கள் சொன்னது மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய உளவியல்,
பணிச்சூழல், இதெல்லாம் ஒரு காரணம். நீங்கள் ஒரு ஆவரேஜ் போலீஸ்மேனாக உங்களை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. ஒரு ஏட்டையாக இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது வானளவே அதிகாரம் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா. ராத்திரி 8 மணிக்கு போகிறீங்க அல்லது 10 மணிக்கு போகிறீங்க, காலையில் ஐயா வந்தோன்னே பேசிக்கலாம் உட்காருன்னு சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தெரிஞ்சால் கூட நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே சிஸ்டத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் அவர்கள் ஏன் அதை துஷ்பிரயோகம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் சிக்கல் வருது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கு, அவங்களுடைய பணிச்சுமை, 24 மணி நேரமும் அவங்க வேலை செய்கிறாங்க. அப்புறம் வந்து அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போலீஸ் மேலே இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து எங்கே போய் முடியுது, அவங்க கையில் அது ஆயுதமாக ஒரு கட்டத்தில் அது மாறுது. அப்போ அங்கே எல்லாமே வருது. இன்னொன்று, ஒரு வீக்லி ஆஃப் கூட கிடையாது. நமக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அதில் பெண் காவலர்களுடைய நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இதை விட முக்கியமானது. எனக்கு நன்றாக நினைவு இருக்குது. ரமணி நல்லதம்பி என்ற ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தாங்க 91-96. அவர் அழகாக ஒரு விஷயத்தை அசம்பிளியில் பேசும்போதே சொன்னாங்க. இது 90களில் போலீஸ்காரர்கள், ஆண் போலீஸ்காரர்கள் ராட்டன் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு வருவதற்கு 150 ஆண்டுகள் ஆனது. பிரிட்டிஷ்கார காலத்தில் வந்தது. விமன் போலீஸ் வரத்துக்கு 20 ஆண்டுகளே வந்துடுச்சு அப்படின்னு வருத்தத்தோடு அவங்க சொன்னாங்க. ஏன் இதுன்னு தான் நம்ம பேசணும். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆவரேஜ் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். அவர்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு கட்டுரையில் என்ட்ரி லெவல் சேலரியே சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. அரசாங்கம் மேலதிகாரிகளுக்கு, ஐபிஎஸ் அதிகாரிகளை குளிப்பாட்டி அவங்களுக்கு சந்தோஷமாக வைத்துக் கொள்வதை போல லோ லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏன்னா கான்ஸ்டபிளரி என்று சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பேக் போன். இப்ப காவல்துறையோட பேக் போன், முதுகெலும்பு அவங்க தான். அவங்களோட நம்ம பேசின நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே மற்ற துறை சார்ந்த அதிகாரிகளுக்கோ அலுவலர்களுக்கோ கீழ்நிலை அலுவலர்களுக்கோ இல்லைன்னு சொல்ல முடியுமா? பணிச்சூழலா இருக்கட்டும், பொருளாதாரம் கம்மியா இருக்கட்டும், வருமானம் கம்மியா இருக்கட்டும், அப்ப இந்த அதிகாரம் இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் அவங்க சரிப்படுத்த முடியும்னு நம்புறாங்களா? இல்ல, மற்றவர்களுக்கும் இவர்களுக்குமான வித்தியாசம் ஒன்று இருக்குது. 24 மணி நேரமும் பணியில் இருக்கக்கூடியவர்கள் போலீஸ்காரர்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கவர்மெண்ட் கிளர்க்கோ அல்லது ஒரு துப்புரவு தொழிலாளியோ அல்லது ஒரு டிரைவரோ அவங்க அப்படி கிடையாது. இவங்க 24 ஹவர்ஸ் டியூட்டியில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த ஃபோர்ஸில் அதோட முதுகெலும்பாக இருக்கக்கூடியவங்க கான்ஸ்டபிளரி. அந்த கான்ஸ்டபிள்ஸோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா அல்டிமேட்லி நம்ம பலமுறை இதே அரங்கத்தில் பேசியது தான், நீங்களும் நானும் பேசியது தான், இது எல்லாமே போலீஸ் ரிஃபார்ம்ஸில் முடியுது. காவல்துறை சீர்திருத்தங்களை குறித்து ஒவ்வொரு முறையும் நான் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறேன்னா, இது போன்ற சம்பவங்கள் நம்முடைய பார்வைக்கு வரும்பொழுது, இந்த மாதிரி யாரோ 2 போலீஸ்காரர் அத்துமீறிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, பரோட்டா கேட்டாங்க, அடிச்சிட்டாங்க, இதெல்லாம் அல்பத்தனமான விஷயங்கள். இது ஊடகங்களில் பெரிதுபடுத்தப்படுகிறது. ஆனால் இஷ்யூ புறையோடி போயிருக்கு. எங்கே போய் நிற்கணும்னா எங்கே தொட்டாலும் நீங்கள் போலீஸ் ரிஃபார்ம்ஸை பற்றி பேசுங்க. ஆர்டர்லி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதிகாரப்பூர்வமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கும் காவல்துறை அதிகாரிகள் வீட்டில் இவங்க துணி துவைக்கிற வேலையிலேருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்காட்லாண்ட் யார்டோடு தன்னை கம்பேர் பண்ணிக்கூடிய ஒரு போலீஸ், ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸில் ஆர்டர்லி சிஸ்டம் இருக்கா? அப்போ எப்படி எங்கே இதை நம்ம அலோவ் பண்ணுறோம்? 20 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் வச்சிருக்கலாம், இன்னைக்கு சாத்தியமற்றது. சட்டவிரோதமான ஒன்றை கூட நீங்கள் சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஓய்வு பெற்ற உயர் காவல் அதிகாரிகள், டிஜிபி ரேங்க்லேருந்து ஓய்வு பெற்றவங்க வீட்டில் கூட ஆர்டர்லிஸ் இருக்காங்கன்றாங்க. இதெல்லாம் நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்க. அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மன அழுத்தமும் அந்த விரக்தியும் தான் அவங்க மக்கள் மேலே பாயிறாங்க. இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன், அவங்கள நியாயப்படுத்தலை. இதற்கான தீர்வு என்பது ஒட்டுமொத்த ஐயநாதன் சொன்ன மாதிரி ஹோலிஸ்டிக்காக தான் இருக்க முடியும். ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்ல 2 பேரை தூக்கி நீங்க ஆயுதப்படைக்கு மாத்துறது, 2 பேரை தூக்கி சஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் நீங்க ஒரு பீஸ் மீல் அரேஞ்ச்மெண்ட். லார்ஜர் இஷ்யூஸை நீங்க பேசணும்னா காவல்துறையின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டபிளரி என்று சொல்லக்கூடிய அந்த காவலர்களுடைய அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களை என்ன பண்ணணும்ன்றது, அப்புறம் சென்சிட்டைஸ் பண்றது, இது எல்லாத்தையும் நீங்க பண்ணாம இந்த மாதிரி ஒரு இஷ்யூவா எடுத்து பேசிட்டு இருந்தோம்னா இப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஓகே, அதிகாரம் இருக்கு, அதனால பணிச்சூழல் இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தம், பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, இது எல்லா துறைகளுக்கும் இருக்கு. ஆனா இவங்க கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால இதையெல்லாம் இங்க பேலன்ஸ் பண்ணிடுறாங்கன்னு பார்க்கிறதா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ மற்ற துறையில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட அடக்குமுறை நம்ம மேலே ஏவுறாங்க? காசு கேட்குறாங்க, அலைய விடுறாங்க, என்னை தாண்டி நீ செஞ்சிருவியான்றாங்க. ஆனால் காவலர் மட்டும்தான் கையை நீட்டுறாங்க. ஆனால் இவங்களை விட ஒரு பெரிய ஆதிக்கத்தை மற்ற துறைகள் பண்ணுறாங்க. தங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை அவங்க மிகப்பெரிய அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னோம்னா இந்த அத்துமீறல் அப்படின்றது ஒரு பிசிக்கலாக இருக்கிறதுனால, உடல் ரீதியான வன்முறை ரீதியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக தெரியுது. இங்கே ஒரு விடயத்தை சொல்கிறேன். ஒரு காவலர், அவருடைய நிலையை நான் குறிப்பிட விரும்பவில்லை, அவர் சொல்கிறாரு, நைட்டெல்லாம் ஒரு கிரிமினலை தேடி நான் போயிருந்தோம், ஒன்றும் முடியலை, இப்போ தான் போகிறேன், ஒரே கலப்பாருது, உங்களை பார்த்த உடனே நின்னான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, காவல்துறையினுடைய ஹைரார்கி பிரமிட் இப்படி இருந்ததுங்க. மேலே ஒரு ஐஜி, ஒரு டிஐஜி, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னோம்னா இன்ஸ்பெக்டர்ஸு,
நிறைய வந்துட்டு எஸ்ஐங்க, அவங்களுக்கு கீழே கான்ஸ்டபிள், அவங்களுக்கு கீழே ஏராளமான காவலர்கள்னு இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிஜிபி, ஏடிஜிபி, கமிஷனரு, ஜாயிண்ட் கமிஷனர்ஸ், டெப்டி கமிஷனர்ஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் என்று இவங்களுடைய எண்ணிக்கை பெருத்து காவலர்கள் வந்துட்டு இவங்களுக்கு சொன்னார் இல்லைங்களா, தொண்டூனியம் பண்றதுக்கு அவங்களோட வீட்டில் இருந்துட்டு ஸ்டேஷன் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது. இதுதான் சட்டம் ஒழுங்குல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுலதான் நாங்க கஷ்டப்படுறோம். நாங்க உள்ளபடியே கவனம் செலுத்துறோம் அப்படின்னோம்னா எங்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு இருக்கிற எண்ணிக்கை வந்துட்டு எஃபெக்டிவா பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு அந்த லிவரேஜ் இன்னைக்கு கிடையாது. மேல இருந்து மட்டும் கேட்கறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. நீங்களாம் ஒன்று கூட இருந்து போய் நின்று கேளுங்க. அந்த காவல் வாகனத்துல மேலதிகாரிகள் எப்படி பேசுறாங்கன்றதெல்லாம் பாருங்க. சில நேரங்கள் எல்லாம் சகிக்க முடியாது. இவங்களுக்கு என்ன அழுத்தம்? எங்களுக்கு இல்லைங்க அழுத்தம். ஆனா நீங்க எல்லாம் பேசும்போது நேரம் அந்த காவல்காரன் இந்த மாதிரி பண்ணா, இந்த எஸ்ஐ இந்த மாதிரி பண்ணா, இப்படிதான் நீங்க எல்லாம் பேசுறீங்க. ஆனா உண்மை அதுவல்ல. அழுத்தம் அனைத்து எங்க மேல செலுத்துறாங்க. ஒன்னு ஊடகம், இன்னொன்னு பொதுமக்கள், இன்னொன்னு மேலதிகாரிகள், எல்லாமே சேர்த்து அவங்க மேல ஒரு அழுத்தத்தை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க. அப்ப எங்களுடைய நிலை என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, இதை பற்றி எந்த விதமான பேச்சும் கிடையாதுன்னு சொன்னார். ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ன்றது வேற. அதை பத்தி மணியும் பேசியிருக்கிறாரு. நானும் ஜஸ்டிஸ் ஒய்பி சந்திரசூட் தலைமையிலான ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு ரிஃபார்ம். இயல்பா இங்க வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா, நீங்க சொல்ற எல்லா ரிஃபார்ம்ஸையும் பண்ணிட்டா இது மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுத்து கண்டிப்பா நடக்கும்ன்றேன். அதைத்தான் நான் சொல்றேன். அதிகமான சம்பளம், ஆர்டர் லிஸ்ட் ஒழிச்சாச்சு, எக்கச்சக்கமான வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுத்தாச்சுனாலும் கூட இதெல்லாம் எதுவுமே நடக்காது, பொதுமக்களுக்கு நண்பனாக காவல்துறை நடந்துக்கும்னு உறுதிமொழியை கொடுக்க முடியும். எல்லா காலத்திலயும் ஒரு நிமிஷம் பண்ணி முடியாதுன்ற எல்லா காலத்திலும் நடக்கும். ஏன் நான் சொல்ற வரேன்னா, நம்முடைய பாலிட்டி, நம்முடைய சமூகம், நம்முடைய மனப்பாங்கு எல்லாம் மாறணும். நம்மளுடைய ஜனநாயகமே கிடையாது. இது வந்துட்டு ஒரு பேருக்கு வந்துட்டு ஒரு அப்பேரண்ட் டெமோக்ரஸி தானே ஒழிய இட் இஸ் நாட் எ ப்ரொஃபவுண்ட் டெமோக்ரஸி. இது ஒரு ஆழமான ஜனநாயகம் அல்ல. ஏன்னா ஜனநாயகம் பத்தி உணர்தலே இல்லை. அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு பேர் காசு கொடுத்தாங்க, வாக்கு வாங்குச்சு, இவ்வளவு பேர் நாங்க ஜெயிச்சோம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நியாயப்படுத்த வேண்டியதா இருக்கா? மன அழுத்தம் இருக்கு, சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கு, உயரதிகாரிகளுடைய அழுத்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம நியாயப்படுத்துறோம். ஒழுங்கு நிச்சயமாக நியாயப்படுத்தல, அனலைஸ் பண்றோம். இல்ல முடிச்சு, அதாவது யாருமே நியாயப்படுத்த முடியாது சார் இதை. ஆனா ஏன் நடக்குது அதான் பார்க்கணும். எல்லா காலத்திலும் நான் ஏன் நடக்குதுன்னு திரும்பவும் சொல்றேன்னா, அவங்களோட ஜாப் நேச்சர் அந்த மாதிரி. அவங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் அப்படிதான் செயல்படுவாங்க. ஆனா எது வந்து உங்களுக்கு அளவுகோல், யார்ட் ஸ்டிக்னா, அரசாங்கம் வந்து அது போல் தவறு செய்பவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறது, அதுதான் அளவுகோல். இந்த போன்ற சம்பவங்கள் எவ்வளவு குறைவா நடக்கிறதுன்றதான் அளவுகோல். அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம தகுதிக்கு ஏற்ற போலீஸ் தான் நமக்கு கிடைக்கும். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சவங்க கிடையாது, இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் அவங்களும் இருக்காங்க. அதனால கூடிய வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள், இப்ப இந்த இன்சிடென்ட்லயே கூட இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். அந்த சம்பந்தப்பட்ட அந்த 2 காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதும் 2 பேர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதும் பார்க்கும்போது அந்த பேரால கடைசியா ஒரு விஷயம் வருது. அந்த ஹோட்டல நடத்திட்டு இருக்கவர் அவரே ஒரு ஓய்வு பெற்ற காவலராம். மேபி அவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் மன்றதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அல்லது மற்றவங்களா இருந்தாங்கன்னா வழக்கம் போல ஹைகோர்ட்டுக்கு போய் அவங்க இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் காமிச்ச பிறகு ஹைகோர்ட் புல் அப் பண்ண பிறகு நடந்திருக்குமான்றது தெரியாது. ஸோ ஒன் ஆஃப் இன்சிடென்ட்ஸை பற்றி நம்ம வந்து பேச வேண்டாம். ஏன் இப்படி நடக்குது அப்படி பார்க்கும்போது அது எங்க போய் நிற்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரிஃபார்ம்ஸ் பண்ணணும். சரி, ரிஃபார்ம்ஸ் கூட வேணாம் சார், நீங்க அது கூட பின்னால வரட்டும் சார். எவ்வளவு பணியிடங்கள் காலியா இருக்கு, அது நிரப்பணும். எவ்வளவு தூரம் வேகன்சிஸ் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பீஸ் மீல் அரேஞ்ச்மெண்டா வந்து காவலர் நண்பர்கள் 27,000 பேர் எடுத்தாங்க. அவங்க வந்து அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம எடுத்தாங்க. அதுல ஒரு 11,000 பேர் திரும்ப ஓடித்தான்றாங்க, ஏன்னா இதை தாக்கு பிடிக்க முடியாம. அப்போ இவ்வளவு ஹியூஜ் வேகன்சிஸ் இருக்கும்போது என்ன நடக்கும்? ஓகே, ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசணும். நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம். இறுதி கருத்தா 2 பேர்ட்ட வேணும். அந்த செய்தியோட கடைசி பேரால இரவு நேரத்துல வந்து ஹோட்டல் அதிக நேரம் திறந்திருந்தது, அதை காவலர்கள் கேட்டாங்க, அதன் அடிப்படையில தான் இந்த பிரச்சனை வந்ததாக இந்த செய்தி முடியுது. பொதுமக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நாம என்ன வேணாலும் செய்யலாம், எதையாவது கொடுத்து இவங்கள்ட்ட சரி கட்டிடலாம் அப்படிங்கிற மனநிலை பொதுமக்கள்கிட்டையும் இருக்குது. பொதுமக்களும் காவலர்களை வந்து பணம் கொடுத்து சரி கட்டிடலாங்கிற ஒரு மனப்பான்மையோட தவறுகளை தங்களால தொடர்ந்து அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்ல, அதை வந்துட்டு ஒரு காரணமா நம்ம சொல்ல முடியாதுங்க. பொதுவா என்ன அப்படின்னா, எந்த ஒரு தொழிலும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமை தரணும். இப்பதான் இந்த 10 மணிக்குன்னு சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் 1 மணி 2 மணி வரைக்கும் வந்துட்டு மவுண்ட் ரோட்ல இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் திறந்துருக்குது. எந்த நேரத்திலையும் பொருட்கள் கிடைக்க வேண்டும்.
10 மணிக்குள்ள மூடுன்னு சொல்றது தவறு. இல்ல நம்ம இது ஒரு செய்தி, நீங்க ஆமா. ஹெல்மெட் போடாம போகணும் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். ஆமா. நடைபாதை கடைகள் போடாம போனா அதை சரி பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் விதிகளை மீறுறோமோ அங்கெல்லாம் பணம் கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த பொது ஒழுக்கம் மக்களுக்கிட்டே இல்லாத போது, அதெல்லாம் அவங்க சரி கட்டிலாம் நினைக்கிற போது அது காவல்துறையும் அப்படிதான் செயல்படும். நான் அதைத்தான் அரசியல் சமூகம்னு நான் 2 வார்த்தையில நான் சொன்னேன். ஒரு போலீஸ்காரன் இல்லாதனா ஒரு சிக்னலே வந்துட்டு ineffective-ஆ இருக்கும். ஒரு போலீஸ்காரங்க நிக்கல, கான்ஸ்டபிள் நிக்கல அப்படின்னா இந்த படிச்சவங்க எவனாவது நிறுத்துறான்னு சொல்லுங்க, நீங்க பாப்போம். இவன் தான் முதல்ல அத்துமீறல் செய்யறவனே. என்ன செய்வீங்க நீங்க? இல்ல அதான் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு 10 மணி கடையை வந்து 1 மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்க. அது நடக்குது. அதை வந்து அந்த மாதிரி கடையை திறந்து வச்சா கூட போய் இவங்க காசு கேட்கறது, அவன் அடிக்கிறது, இதெல்லாம் நடக்குது. இந்த சம்பவத்தில் வந்து இவர்கள் நடந்து கொண்ட முறை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அது வழக்கமா வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அவங்க வந்து அவங்க பக்கம் நியாயத்தை வந்து அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து அவங்க சொல்றதுல வந்து உண்மை கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இவங்க போய் மாமூல் கேட்டிருக்காங்க, அவங்க கொடுக்கலன்னு அவனை அடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இப்ப சால்ஜாப் சொல்லி ஒரு மணி வரைக்கும் கடையை திறந்துதாங்கன்னா அவங்க மறைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா விஷயம் அது கிடையாது. அதை தாண்டி நம்ம பார்க்கணும். நீங்கள் சொன்னது போல வந்து எந்த விதிகள் இருந்தாலும் மக்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் சாத்தியக்கூறு இல்லாமல் தான் போகும். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.